இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவரோட ஜாதகத்தை பத்தி உங்களுக்கு என்ன உண்மை தெரியும் சித்தி? சொல்லுங்க சித்தி. அதான் லட்சுமி, மித்ரா ஜாதகத்துல கண்டம் தோஷம் எல்லாம் இருக்குதுன்னு நீ அப்படியே பதறி போயிருந்தல்ல. ஆனா மாப்பிள்ளையோட ஜாதகத்துல எந்த ஒரு குறையும் தோஷமும் இல்லன்னு நம்மளுக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்துருச்சுல. அத பத்தி தான் சம்மந்தி அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஓ அதுவா? ஆமா சித்தி, அந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் இப்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். அதுக்கு முன்னாடி ரொம்ப பதட்டமா இருந்தது. அது இருக்கட்டும், நீங்க என்ன இங்க? ஒரு வேலை விஷயமா இந்த பக்கமா போயிட்டு இருந்தோம். போகும்போது அப்படியே உன்னையும் சம்பந்தியம்மாவையும் பாத்துட்டு போலான்னு வந்தோம். ஆமா, மாப்பிள்ளை எங்க? அதோ வந்துட்டீங்களா? எப்படி இருக்கீங்க மாப்பிள்ளை? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் மனசே பொங்கி போற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல மாப்பிள்ளை, சமீபத்துல எங்க வீட்ல எல்லா ஜாதகத்தையும் பார்த்தோம். அதுல இனிமே எங்க வீட்ல மகாலட்சுமி எப்பவும் கொட்டுன்னு கொட்டுவாளாம். எந்த பக்கம் திரும்பினாலும் நோட்டு மழையா பொழியும்னு சொன்னாங்க. நல்ல விஷயம் தான். சரி லட்சுமி, அப்ப நாங்க போயிட்டு வரோம். சம்பந்தியம்மா, போயிட்டு வரோம். ஆனா ஒரு உண்மைய சொல்லியே ஆகணும் லட்சுமி. நீ காலடி எடுத்து வச்சா அந்த இடமே பணமா பொழியுன்றத தெரிஞ்சுக்கிட்ட. எங்க லட்சுமிய பத்திரமா பாத்துக்கோங்க மாப்ள. நாங்க வரோம், வாடி. லக்ஷ்மி பண்ண ஒரு பைத்தியக்காரத்தனத்தினால இப்போ மித்ரோட ஜாதகத்தை பத்தி இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அனுஷியா வாய் அடைக்கிறதுக்காக தான் 5 லட்சம் ரூபாய் இப்ப கொடுக்க வேண்டியதா போச்சு. இது இன்னும் எவ்வளவு தூரம் போதோ, என்ன மாதிரி பிரச்சனைக்கு வழிவகுக்கும்னு தெரியல. அனுசூயா இங்க வந்ததுக்கு ஏதோ காரணம் இருக்கு. அக்கா பணம் கொடுத்திருக்காங்கன்னா ஏதோ முக்கியமான விஷயம் இருக்கு. அது என்னங்கறத தான் நான் கண்டுபிடிக்கணும்.